யோவான் நற்செய்தியில 8வது அதிகாரம் ரொம்பவே விசேஷமானது. இது வெறும் வார்த்தைகள் கோர்க்கப்பட்ட ஒரு பகுதி கிடையாது. இது ஒரு போர்க்காலம்னே சொல்லலாம். ஒரு பக்கம் கருணை, இன்னொரு பக்கம் கொலை மிரட்டல். இப்படி ஒரு நாடகீயமான திருப்பம் எப்படி வந்தது? வாங்க, இந்த அத்தியாயத்தோட ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம ஒன்னா சேர்ந்து அலசி ஆராயலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு கதை கருணையோட ஆரம்பிச்சு கடைசியில ஒரு கொலை மிரட்டல்ல முடியுதுன்னா அது எவ்ளோ விசித்திரமா இருக்கு இல்லையா? இதுதான் இந்த முழு அத்தியாயத்தோட மையப்புள்ளி. எப்படி ஒரு இரக்கமான செயல் இவ்ளோ பெரிய வன்முறைக்கு காரணமாச்சு? இது வெறும் கேள்வி இல்ல, இது ஒரு பெரிய புதிர். வாங்க இந்த புதிரோட முடிச்சு அவிழ்க்க ஆரம்பிக்கலாம். சரி, கதைக்குள்ள போலாம். இந்த அதிகாரம் ஏதோ ஒரு அமைதியான போதனையோட தொடங்கல. அதுக்கு பதிலா இயேசுவை எப்படியாவது சிக்க வைக்கணும்னு ஒரு பயங்கரமான திட்டம் தீட்டி ஒரு நாடகத்தையும் அரங்கேற்றாங்க. அதோட தான் இந்த அதிகாரமே ஆரம்பிக்குது. பாருங்க, இந்த ஒரு வரி, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலில் அவள் மேல் கல்லெறிய கடவன். இது சாதாரண வார்த்தைங்க இல்ல. இந்த ஒரு வரிய சொல்லி இயேசு அவங்க வச்ச பொறியில அவங்களையே சிக்க வைக்கிறார். சொல்லப்போனா அவங்க சட்டத்தையே அவங்களுக்கு எதிராக ஒரு கண்ணாடியா காட்டுறார். இப்போ அவங்க மனசாட்சி தான் அவங்களை கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. இந்த சம்பவத்தை நாம 4 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல ஒரு சட்ட ரீதியான புரி வைக்கிறாங்க. ஆனா இயேசு என்ன பண்றார்? அதை அப்படியே ஒரு மனசாட்சிக்கான சோதனையா மாத்துறார். அதுக்கப்புறம் பாருங்க, குற்றம் சாட்ட வந்தவங்க ஒவ்வொருத்தரா அவங்க தப்ப உணர்ந்து கிளம்பிடுறாங்க. கடைசியா இது வெறும் தீர்ப்போட முடியல. இயேசு கருணை காட்டி அந்த பெண்ணுக்கு ஒரு புதிய வாழ்க்கைய ஆரம்பிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இதுதான் இந்த நிகழ்வோட முழு பரிமாணம். அந்த பெண்மணிய மன்னிச்சு அனுப்புன கையோட அந்த இடத்துல ஒரு பெரிய அமைதி நிலவு இருக்கணும் இல்லையா? ஆனா அப்படி நடக்கல. அதுக்கு பதிலா இயேசு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடுறார். அந்த அறிவிப்பு தான் அங்கிருந்த நிலைமைய மொத்தமா மாத்தி ஒரு புது விவாதத்தையே ஆரம்பிச்சு வைக்குது. நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். இது ஏதோ கவிதைக்காக சொன்ன வார்த்தைங்க இல்ல. இதை நல்லா கவனிக்கணும். அதாவது இந்த உலகத்துக்கே ஆன்மீக வழிகாட்டுதல், உண்மை, வெளிச்சம், இது எல்லாத்துக்கும் ஆதாரம் நான் தான் அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்றார். இது ஒரு நேரடியான, ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வீக உரிமை கோரல். இங்க தான் அந்த விவாதத்தோட அசல் முரண்பாடே வெளிப்படுது. பாருங்க, ஒரு பக்கம் பரிசேயர்கள், அவங்க சட்ட விதிகளை பத்தி பேசுறாங்க. 2 சாட்சி இல்லாம உங்க சாட்சி செல்லாதுன்னு சொல்றாங்க. ஆனா இயேசுவோ பூமிக்குரிய விதிகளை தாண்டி ஆன்மீக உண்மைய முன்னிறுத்துறார். என் தகப்பன், அதாவது கடவுளே எனக்கு சாட்சின்னு சொல்றார். அவங்க சட்ட புத்தகத்தை பார்த்தா இவரோ அந்த சட்டத்தை உருவாக்குனவரே சுட்டிக்காட்டுறார். இதுதான் இங்க நடக்கிற அடிப்படை மோதல். சரி, ஒலி பத்தின விவாதம் முடிஞ்சதும் அடுத்து இது இன்னும் ஆழமான ஒரு தளத்துக்கு போகுது. சுதந்திரம்னா என்ன, உண்மையான விடுதலை எது அப்படின்னு ஒரு தத்துவவாத விவாதமாவே மாறுது. அங்க இருந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க ஏற்கனவே சுதந்திரமா தான் இருக்கோம்னு சொன்னாங்க. அப்போ இயேசு சொன்ன உண்மையான அடிமைத்தனம்னா என்ன? இங்கதான் விஷயமே இருக்கு. ஏன்னா 2 தரப்பும் 2 விதமான சுதந்திரத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுனது ஒண்ணு, இவரு பேசுனது இன்னொன்னு. இங்கதான் இயேசு சுதந்திரத்துக்கான வரையறையே மாத்தி அமைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, பாவம் செய்யற ஒவ்வொருத்தனும் பாவத்துக்கு அடிமைன்னு சொல்றாரு. அதாவது, நீங்க எந்த வம்சத்துல பிறந்திருந்தாலும் சரி, நீங்க பாவத்தோட கட்டுப்பாட்டுல இருந்தீங்கன்னா நீங்க உண்மையில சுதந்திரமானவங்க கிடையாது. இது அரசியல் சுதந்திரம் இல்ல, இது ஆன்மீக விடுதலை. இப்ப பாருங்க, அவங்க பார்வை எப்படி இருந்துச்சு? நாங்க ஆபிரஹாமோட சந்ததி, அதனால நாங்க யாருக்கும் அடிமை இல்லைன்னு பெருமையா சொன்னாங்க. இது வம்சாவளி மூலமா வர்ற சுதந்திரம். ஆனா இயேசுவோட பார்வை வேற. நீங்க என்னோட போதனையில நிலைச்சிருந்தீங்கன்னா சத்தியம் உங்களை விடுவிக்கும்னு சொன்னார். அதாவது உண்மையான சுதந்திரம் வம்சத்துல இல்ல, சத்தியத்துல இருக்குன்னு ஆணித்தரமா சொன்னார். இதுவரைக்கும் விவாதம் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிச்சிட்டே வந்தது இல்லையா? இப்போதான் இந்த விவாதம் அதோட உச்சக்கட்டத்தை அடைய போகுது. ஒரு வெடி விபத்து மாதிரி நிலைமை தலைகீழா மாறப்போகுது. இங்க இயேசு ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு அவங்க மேல வைக்கிறார். அவங்க கிட்ட சொல்றார், உங்க செயல்களை பார்த்தா உங்க உண்மையான ஆன்மீக தந்தை யாருன்னு தெரியுது, அது பிசாசுன்னு சொல்றார். யோசிச்சு பாருங்க, உண்மையை பேசுற ஒருத்தரை கொல்ல நினைக்கிறீங்கன்னா நீங்க எப்படி கடவுளோட பிள்ளையா இருக்க முடியும்னு கேட்கிறார். இது ஒரு நேரடியான, ரொம்ப அதிர்ச்சியூட்டுகிற ஒரு குற்றச்சாட்டு. அவங்க கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்கும்போதுதான் இயேசு இந்த முழு அத்தியாயத்தோட மிக முக்கியமான, மிக சக்தி வாய்ந்த, அதே சமயம் மிக சர்ச்சைக்குரிய ஒரு வாக்கியத்தை சொல்றார். அவர் என்ன சொன்னார்னா, ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன்னு சொன்னார். இந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது சாதாரண வார்த்தை இல்ல. பழைய ஏற்பாட்டுல மோசே கிட்ட கடவுள் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட தெய்வீக பெயர் இது. அந்த பெயரை பயன்படுத்துறது மூலமா இயேசு தன்னை நித்தியமானவர், காலத்துக்கு அப்பாற்பட்டவர், கடவுளுக்கு சமமானவர்னு உரிமை கோரினார். இது வெறும் ஒரு கூற்று கிடையாது. இது அவரோட அடையாளத்தையே பிரகடனப்படுத்துற ஒரு அறிவிப்பு. அவர் என்ன சொல்றார்னு அங்கிருந்த கூட்டத்துக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது மன்னிக்கவே முடியாத தெய்வ நிந்தனை. அதனால உடனடியா கோபத்துல அவரை கொல்ல கற்களை எடுத்தாங்க. இப்ப புரியுதா?
கருணையோட ஆரம்பிச்ச ஒரு கதை எப்படி ஒரு கொலை மிரட்டல்ல வந்து நிக்கிதுன்னு. சரி, இவ்ளோ தீவிரமான மோதல்களுக்கு பிறகு இந்த அத்தியாயத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? நாம 4 முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். 1 கருணை. இயேசு இரக்கம் காட்டுறார், ஆனா அதே சமயம் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். 2 உண்மை. தன்னை உலகின் ஒளின்னு, அதாவது ஆன்மீக உண்மைக்கான ஒரே ஆதாரம்னு சொல்றார். 3 சுதந்திரம். பாவத்தோட கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வர்றது தான் உண்மையான சுதந்திரம்னு ஒரு புது வரையறையை கொடுக்கிறார். 4 தெய்வீக அதிகாரம். அவர் நித்தியமானவர், கடவுளுக்கு சமமானவன் உரிமை கூறுகிறார். இந்த 4 பண்புகளையும் கொண்ட ஒரு நபரை தான் யோவான் 8 நமக்கு அறிமுகப்படுத்துது. அப்போ கடைசியா ஒரு கேள்வி எழும்புது. யோவான் 8ல நம்ம பார்க்குற இயேசுவோட 2 முகங்கள்ல, அதாவது ஒரு பக்கம் தீவிர மன்னிப்பு, இன்னொரு பக்கம் முழுமையான அதிகாரம், இதுல எது மக்களுக்கு ரொம்ப சவாலா இருக்கு? அவரோட எல்லையில்லாத மன்னிப்பை ஏத்துக்கிறது கஷ்டமா, இல்ல அவரோட முழுமையான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியறது கஷ்டமா? இது நாம ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த ஆய்வுல என்னோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. உலகின் ஒளி இயேசுவே, இருளை நீக்கும் தேவனே, உண்மை சொல்லும் ராஜனே, எங்களை விடுதலை செய்வோனே. உலகின் ஒளி இயேசுவே, பாதை காட்டும் நேசனே, உம் வார்த்தை வாழ்வுதானே, என்றும் என்றும் உம்மே. குற்றம் சுமந்த பெண்ணை பார்த்தீர், கண்கள் நிறைந்த கருணையால் கல் எடுத்து நின்றவர்க்கு உண்மை சொன்னீர் அமைதியாய். பாவம் இல்லாதவன் யார் என்று கேட்ட அந்த குரல், ஒன்றும் பேசா மனங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றாய் சென்றது பின். உலகின் ஒளி இயேசுவே, இருளை நீக்கும் தேவனே, உண்மை சொல்லும் ராஜனே, எங்களை விடுதலை செய்வோனே. இப்போது பாவம் செய்யாதே, அன்பு சொன்ன இயேசுவே, தண்டனை அல்ல கிருபை தந்தீர், புது வாழ்வு தொடங்கவே. நான் தான் ஒளி உலகுக்கு என்று உரைத்த வார்த்தையிலே, இருள் ஓடியது ஓர் நொடியில், உயிர் வந்தது உள்ளத்திலே. உண்மை உன்னை விடுதலை செய்யும், சங்கிலிகள் உடையும் வேளை, பாவம் நம்மை அடிமையாக்கும், குமாரன் வந்தால் விடுதலை. ஆபிரகாமுக்கு முன்பே நான் இருக்கிறேன் என்றீர், என்றும் என்றும் உள்ள தேவன் என்று நீர் அறிவித்தீர். கோபம்
யோவான் 8 கேள்விகள் பதில்கள் விளக்கத்துடன். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை இயேசு ஏன் உடனடியாக தண்டிக்கவில்லை? பதில்: ஏனென்றால் அவர் நியாயத்தீர்ப்புக்கு முன் கருணையைக் காட்டினார். விளக்கம்: இயேசு குற்றம் சாட்டியவர்களின் வெளிவேடத்தை அம்பலப்படுத்தி அந்த பெண்ணுக்கு மனந்திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்தார். யோவான் 8:7-11. உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவனை முதல் கல்லை எறியட்டும் என்பது நமக்கு என்ன கற்பிக்கிறது? பதில்: எந்த மனிதனும் சுயநீதியுடன் மற்றவர்களை நியாயந்தீர்க்க தகுதியற்றவன். விளக்கம்: குற்றம் சாட்டியவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த குற்றத்தை உணர்ந்து அங்கிருந்து சென்றுவிட்டனர். யோவான் 8:7-9. இயேசு அந்த பெண்ணின் பாவத்தை அங்கீகரித்தாரா? பதில்: இல்லை. விளக்கம்: அவர் இனி போய் பாவம் செய்யாதே என்று கூறினார். யோவான் 8:11. நானே உலகத்திற்கு ஒளி என்று இயேசு சொல்வதன் அர்த்தம் என்ன? பதில்: அவரே சத்தியம், வாழ்வு மற்றும் வழிகாட்டுதலின் ஆதாரம். விளக்கம்: அவரை பின்பற்றுபவர்கள் இருளில் நடக்க மாட்டார்கள். யோவான் 8:12. பரிசேயர்கள் ஏன் இயேசு தம்மைப் பற்றிக் கூறிய சாட்சியத்தை எதிர்த்தார்கள்? பதில்: அவர்கள் ஆவிக்குரிய சத்தியத்தை விட சட்டப்பூர்வ விதிகளை அதிகம் நம்பினார்கள். விளக்கம்: அவர்கள் 2 சாட்சிகளைக் கேட்டார்கள். யோவான் 8:13. இயேசு தமது சாட்சியத்தை எவ்வாறு பாதுகாத்தார்? பதில்: பிதாவும் தம்மைப் பற்றி சாட்சி கூறுகிறார் என்று அவர் கூறினார். விளக்கம்: இயேசு தெய்வீக அதிகாரத்தை உரிமை கோரினார். யோவான் 8:16-18. இயேசு எங்கு செல்கிறார் என்பதை மக்களால் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? பதில்: அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களைப் பற்றி அல்லாமல் பூமிக்குரிய காரியங்களைப் பற்றி சிந்தித்தார்கள். விளக்கம்: இயேசு பிதாவிடம் திரும்புவதைப் பற்றி கூறினார். யோவான் 8:21. நீங்கள் உங்கள் பாவங்களிலேயே மரிப்பீர்கள் என்று இயேசு சொல்வதன் அர்த்தம் என்ன? பதில்: இயேசுவை நிராகரிப்பது ஆவிக்குரிய மரணத்திற்கு வழிவகுக்கிறது. விளக்கம்: இரட்சிப்பிற்கு அவர் மீதுள்ள விசுவாசம் அவசியம். யோவான் 8:24. நான் யார் என்று சொல்கிறேனோ அவரே நான் என்று இயேசு ஏன் கூறினார்? பதில்: அவர் தமது தெய்வீக அடையாளத்தை உறுதிப்படுத்தினார். நியாயப்படுத்துதல்: பிதா தமக்கு கற்பித்ததை அவர் அப்படியே பேசினார். யோவான் 8:25-26. இயேசுவின்படி உண்மையான சீஷத்துவம் என்றால் என்ன? பதில்: அவருடைய போதனையில் நிலைத்திருப்பது. நியாயப்படுத்துதல்: உண்மையான சீஷர்கள் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறார்கள். யோவான் 8:31. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதன் பொருள் என்ன? பதில்: தேவனுடைய சத்தியம் நம்மை பாவத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கிறது. நியாயப்படுத்துதல்: இயேசு சத்தியத்தை உண்மையான விடுதலையுடன் தொடர்புபடுத்துகிறார். யோவான் 8:32. தாங்கள் ஏற்கனவே விடுதலையாக இருக்கிறோம் என்று யூதர்கள் ஏன் சொன்னார்கள்? பதில்: ஆபிரகாமின் சந்ததியினர் என்ற தங்கள் பரம்பரையை அவர்கள் நம்பினார்கள். நியாயப்படுத்துதல்: அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய அடிமைத்தனத்தை புறக்கணித்தார்கள். யோவான் 8:33. இயேசு அடிமைத்தனத்தை எவ்வாறு வரையறுத்தார்? பதில்: பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமை. நியாயப்படுத்துதல்: பாவம் பாவி கட்டுப்படுத்துகிறது. யோவான் 8:34. அவர்கள் ஆபிரகாமின் உண்மையான பிள்ளைகள் அல்ல என்று இயேசு ஏன் சொன்னார்? பதில்: அவர்களுடைய செயல்கள் ஆபிரகாமின் விசுவாசத்தை பிரதிபலிக்கவில்லை. நியாயப்படுத்துதல்: ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அவர்களோ தேவனுடைய குமாரனை நிராகரித்தார்கள். யோவான் 8:39-40. அவர்களுடைய உண்மையான ஆவிக்குரிய தந்தை யார் என்று இயேசு சொன்னார்? பதில்: பிசாஸ். நியாயப்படுத்துதல்: அவர்கள் பொய்களைப் பின்பற்றினார்கள். இயேசுவை கொல்ல முயன்றார்கள். யோவான் 8:44. அவர்களால் இயேசுவின் வார்த்தைகளை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? பதில்: அவர்கள் தேவனுடைய சத்தியத்திற்கு திறந்த மனதுடன் இருக்கவில்லை. நியாயப்படுத்துதல்: ஆவிக்குரிய குருட்டுத்தனம் புரிந்து கொள்ளுதலை தடுத்தது. யோவான் 8:43-47. நித்திய ஜீவனைப் பற்றி இயேசு என்ன வாக்குறுதி கொடுத்தார்? பதில்:
அவருடைய வார்த்தையை கைக்கொள்ளுகிறவர்கள் ஒருபோதும் மரணத்தை காண மாட்டார்கள். நியாயப்படுத்துதல். அவர் நித்தியமான ஆவிக்குரிய ஜீவனைப் பற்றி கூறினார். யோவான் 8:51. ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னதன் அர்த்தம் என்ன? பதில்: அவர் தேவனாக நித்தியமான இருப்பைக் கொண்டிருப்பதாக கூறினார். நியாயப்படுத்துதல். நான் இருக்கிறேன் என்பது தேவனுடைய தெய்வீக நாமத்தை குறிக்கிறது. யோவான் 8:58. இதனால்தான் அவர்கள் அவரை கல்லெறிந்து கொல்ல முயன்றார்கள். யோவான் 8 சுருக்கம். யோவான் 8 இயேசுவை இரக்கம், சத்தியம் மற்றும் தெய்வீக அதிகாரத்தால் நிறைந்தவராக காட்டுகிறது. அவர் பாவிகளை மன்னிக்கிறார், அதே சமயம் அவர்களை மனந்திரும்பவும் அழைக்கிறார். இயேசு தாமே உலகின் ஒளி என்றும் மக்களை பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரே ஒருவர் என்றும் அறிவிக்கிறார். உண்மையான சுதந்திரம் குடும்பப் பின்னணியிலிருந்தோ அல்லது மதத்திலிருந்தோ வருவதில்லை, மாறாக இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றுவதிலிருந்தே வருகிறது. இறுதியில் இயேசு தாம் நித்தியமானவர் என்றும் தேவனுக்கு சமமானவர் என்றும் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். இது பலரை அவரை நிராகரிக்க வழிவகுக்கிறது, ஆனால் அவர் உண்மையில் யார் என்பதையும் வெளிப்படுத்துகிறது.